இருக்கீங்களாம்மா? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கிறீங்களா பாட்டிமா? அப்படியா? ஆமா ஆமா, சரி பாட்டிமா. ஆமா, இப்ப நாளான்னைக்கு திறக்கிறாங்க பாட்டிமா. அதான் நம்ம சரி சின்ன சாப்பாடு அன்னைக்கு பசங்களை அனுப்பிச்சு விட்டுலாம். அந்த தட்டுல கொடுக்குற அன்னைக்கு அவனுக்கு. சரிங்க பாட்டிமா, சரிங்க பாட்டிமா, சரிங்க பாட்டிமா. ரொம்ப சந்தோஷம் பாட்டிமா. சாப்பிடணும்ல வயிறார, அதனால சாப்பிட முடியல. சரி சரி, 3 வேளை சாப்பிட்டீங்களா? அது சரி பாட்டிமா, சரி பாட்டிமா. நமச்சிவாய் பாட்டிமா, நமச்சிவாய். தூங்கிட்டீங்களா? வாங்க வாங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்று திருவண்ணாமலை கிரிவலப்பாதையில் இருக்கிற சிவனடியார் சாதுக்களுக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனால பல்லாண்டு வாழணும், வருட வருடம் அன்னதானம் கொடுக்குறாங்க. வாழ்க 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 வளமுடன். ஓம் நமச்சிவாய. வணக்கம். ரமண மகிழ்ச்சி உங்க குழந்தை, நீங்க எல்லாமே ரமண மகிழ்ச்சி மகான். வாழ்வது எதுக்குறீங்கள, அது எப்படி வச்சு எப்படி மறுபடியும் ஏறி ஆக்குறீங்கன்னு தெரியல. எனக்கா ரமண மகிழ்ச்சி? உங்களுக்கு தான். எனக்கு. உங்க பேரு? என் பேரு நிவேதிதா. யாருத்தா? நிவேதி. நிவேதிதா? நிவேதிதாவா நீங்க? இது வந்து நெய்வேதி தானே? ஆமா. நீங்க எனக்கு தரீங்கல்ல, அதான். அது நான் தான் கொடுக்குறேன். நெய்வேதி, நெய்வேதி நான் தான் அப்ப தரணும். நெய்வேதிதாவா தான் நிவேதிதான் ஆக்கிட்டாங்க. நல்ல பேருக்கான விளக்கத்தை சொல்லி இருக்கிறீங்க. உங்க போட்டோ அப்படியே இருந்தது. எங்க? ரமண மகேஷ் ஆஸ்பத்திரியில கோமலகிருஷ்ணன் அப்படியே மொச்சு உட்காந்துருந்தீங்க. அவர் பக்கத்துல உட்காந்து பார்த்து, நீங்க தான் ரமணாவா? அங்க ஒன்டே சர்வீஸ்ல வினோத் சார் வர்றாரு, உங்களை மாதிரியே மூஞ்சி வச்சுட்டு இருக்கிறாரு. அப்படியே பேண்ட் ஷர்ட் எல்லாம் போட்டு எப்படி வந்திருப்பாரு? நிச்சயமா 5 பேர் ஒன்னா இருக்கீங்க. உங்க கும்பல் அப்படியே அழகா இருக்கு. வடலாம் என்ன புது புது வடலாம் செய்யுங்க. மசால் வடையா? மசால் வடை, மசால் வடை தான். என்ன வடை சொல்றீங்க? தீபாவளி இல்ல, எங்களுக்கு பழனி வரும்போது பயமா இருக்குது சார். ஏன் அமைதியே இருக்காது சார். ஐயோ, என்ன சொல்றீங்க? மேல பொட்டு சித்ரா பகுதியில் அமைதியா உட்காந்து நல்லா சாப்பிடலாம் கொடுத்தாங்க. ஐயோ, அப்படிதான். ஏன் மலை சுத்துறவங்களுக்கு போய் சாப்பிட சாயிருக்கு சார். நீங்க ஏன் வயல உட்காடுறீங்க? உட்காந்து வேணுமிட்டே கொடுத்துருங்க. இதான் இளமா. நான் உன்னதானே கவனிக்கிறேன், கவனிக்க நெஞ்சிருந்து. ஏன் தெரியல. சரி, போயிட்டு வரீங்களா? போயிட்டு வரீங்களா? தெரியல, கேமரா எல்லாம் பதிவாயிடுச்சு. அவர் ஏந்துட்டாரு பார்த்து. வணக்கம். தான் வந்தா போன் பண்ண சொன்னாரு. யாருக்கு போன் பண்ண சொன்னாரு? மீன் குழம்போட சாப்பாடு வேணுமா? அவருக்கு எங்க இது போன? அவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கு தெரியாது. சத்யா. ஓம் நமச்சிவாய. போன் வச்சுக்கினே அப்ப இல்ல நிக்கிறீங்க என்கிட்ட? இல்லையா, நேற்று ஆர்டர் பண்ணி வாங்கிட்டுங்க. இல்ல கடைசியா வாங்கணுமா? சரிங்க. சொல்லி வர சொன்னா சொன்ன எல்லாத்தையும் அப்புறம் கடைசியா வாங்கி. அப்புறம் பாத்தீங்களா, நீங்களே சொல்லிட்டு நமச்சிவாய் நமச்சிவாய். தம்பி உளுந்த வடை இல்லையா? உளுந்தா வடை, உளுந்தா வடையாயிடும். உளுந்தா வடை வேணும் உங்களுக்கு? உளுந்த வடை வாங்கிக்க. நீங்க 2 வாட்டி விழுங்க, நான் வடை தரேன். நீங்க விழுந்த உடனே நான் வடை கொடுத்தனா அதான் உளுந்த வடை. ஓகேவா? சரி. நமச்சிவாய். இன்னும் விளக்கமா வேணுமா? இல்ல இல்ல வேணும். நீங்க கேட்டது உளுந்த வடை. ஆமா ஐயா. உளுந்தீங்கன்னா வடை கொடுப்பேன். சரிங்க. லண்டன். ஐயா ஐயா அவரு ஒரு செட்டு இல்ல, எப்ப என்ன எதுவுமே வாய் வார்த்தையில சொல்றீங்களா? அது வரைக்கும் 5 வருஷம் ஆகுதான். இன்னமும் தோ நீங்கிறீங்களா? ஐயா, அவரு வந்து
அடுத்த பிளான் யோசிச்சு வந்து ஐயா. நீங்க வாயிலே வடை சுடுறீங்க, நாங்களாவது உளுந்த பிறகுதான் வடை சுடுறோம். ஐயா. நீங்க வாயிலே சுடுறீங்க வடை. ஐயா வந்து அடுத்த வாரம் கூட்டு போயிடல, எல்லாமே ரெடியா இப்போ பெயிண்டிங் வேலை நடந்துட்டு இருக்கியா? எங்க வச்சுக்கிறீங்க? லண்டன்லயே எத்தனை நாளைக்கு தான் பெயிண்ட் அடிக்கும்? பெரிய இடம்ல. ஆமா. ஐயா வந்து சென்ட்ரல் மேனேஜரா உட்கார வச்சுருக்கீங்க. சிங்கிள் மேனேஜரா? ஜெனரல் மேனேஜர். ஜெனரல் மேனேஜரா? எல்லாமே பர்சனல் மேனேஜரே ஐயா தான். அப்படின்னா தான் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியல. அப்படி என்ன பண்றீங்க? என்னங்கய்யா? அப்படி என்ன பண்றீங்க உங்களுக்கு? ஐயா என்ன நாங்கள் ரப்பர் ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், ரப்பர் ஃபேக்ட்ரி கம்பெனி இருக்குங்க ஐயா. அப்படியா? லண்டன்ல ரப்பர் ஃபேக்டரி? ஆமாம் சாமி, ஏன்னா நிறைய எல்லா இடத்துலையுமே கம்பெனி இருக்கு சாமி. அங்கங்கே மேனேஜரு. இந்த லண்டனில் தான் சரி ஆள் கிடைக்கலன்னு ஐயாவை தான் சென்ட்ரல் மேனேஜராக போட்டு ஐயா தானே எல்லாமே மெயின் தான். சரி பார்த்துக்கலாம். ஆமாம். எவ்வளோ வருமானம் உங்களுக்கு ஆண்டு வருமானம்? ஐயா அதெல்லாம் எனக்கு கணக்கு தெரியாது சாமி. இல்லை சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது சாமி. எல்லாமே ஐயா கையில் தான், எல்லாமே மேனேஜர் தான் பார்த்துக்கிறார். நமக்கு எதுவுமே இந்த எதுவும் தெரியாது. என்னதான் அங்கங்கே கம்பெனி இருந்தாலும் சாமி, அண்ணாமலையார் நீங்கள் வர சொல்லிட்டார். அண்ணாமலையார் வர சொல்லிட்டாரு, வந்து தண்ணி பாட்டில் ஒன்று சாப்பாடு இல்லை ஐயா, தண்ணி வாங்கிக்கங்க ஐயா. என்னதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஐயா அண்ணாமலையார் வச்சு நான். சரி, அப்ப என்னதான் பண்றீங்க? ரப்பர் ஃபேக்டரி வச்சுக்கிறீங்களா? ஆமாங்க. எத்தனை பேர் வேலை செய்யறாங்க? ஐயா ஒரு 600 பேர் வேலை செய்யறாங்க. 600 பேர். 600 பேர் என்ன பண்றாங்க? எல்லாமே இந்த பேக் ஐட்டம், இந்த லெதர் ஐட்டம் இதெல்லாம் செய்கிறாங்க. ரப்பர் ஃபேக்டரியில லெதர் ஐட்டம் செய்றீங்க? ஆமாங்க ஐயா, பேக் ஐட்டம் எல்லாம் எல்லாம் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறேங்க. ரப்பர்ல லெதர் செய்றீங்க? ஆமாங்க ஐயா. கூட தெரியுமா? சொல்லலையா நீங்க? எது சொல்லக்கூடாது இல்லையா? ரப்பர்ல வந்து என்னென்ன தயாரிப்பாங்க? பேக்கு, பேக், ஸ்கூல் பேக், ஸ்கூல் பேக்கு, லெதரு, ஷூ. லெதர் எல்லாம் லெதர். லெதர்னா என்ன தெரியுமா? தெரியாது சார். அது இப்படி அதெல்லாம் தெரிஞ்சுட்டா அப்புறம் முதலாளியா இருக்க முடியல. அதெல்லாம் மேனேஜர் பார்த்துப்பாங்க. ஆமாம். எனக்கு இப்போ மாதிரி வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு போவேன் சார். கணக்குல யார் பார்க்கறது? எல்லாம் மேனேஜர் தான். நான் ஃபோன் பண்ணிடுறேன். கையெழுத்து போடணும் அதெல்லாம் இல்லையா ஐயா? நான் என் கையெழுத்து ரப்பர் ஸ்டாம்ப்ல ரெடி. ஓ, அதையும் ரப்பர் ஸ்டாம்ப்ல போட்டு வந்தேன். ரப்பர் கம்பெனி பார்க்க முடியாது சார். போன வாரம் தான் போய் லண்டன்ல போய் 2 கப்பல் வாங்கி விட்டேன் சாமி. எப்படி போலீஸ் ஸ்டேஷன்லயே ரப்பர் ஸ்டாம்ப் இருக்கா? 2 கப்பல் வாங்கி விட்டேன் லண்டன்ல போய். கப்பல் போன வாரத்தில் போயிட்டேன். சரி சரி. ஐயா கூப்பிட்டேன், நீங்க மட்டும் போயிட்டு வந்துருங்க. இந்த வட்டம் நான் வரமாட்டேன் கப்பல். ஐயாவுக்கு ஜுரம் வந்துருக்கு. அதான் நீங்க ஒரு நாள் லீவ் வத்தியா? அதனாலதான் நான் மட்டும்தான் போனேன். எவ்வளவு பெருசு கப்பல்? அது இது சரக்கு கப்பலையா? இந்த வட்டம் சரக்கு. டாஸ்மார்க் குடோன்ல இருந்து எடுத்து போறீங்களா? இல்லையா, சரக்கு கப்பல் வாங்கி. அதுதான் கேக்குறேன். ஆமா. அந்த அந்த சரக்கு கப்பலா? இல்லையா சரி, அந்த சரக்கு இது இங்க இருந்து நம்ம லண்டன்ல இருந்து இங்க நேர எர்ணாகுளம், கொச்சின். லண்டன்ல இருந்து கொச்சின். என்ன ஏத்துறீங்க, என்ன இறக்குறீங்க? துறைமுகத்துக்கு தேவையான பொருள், மளிகை பொருள், போக்குவரத்து அங்க இருந்து இங்க வரும், இங்க இருந்து அங்க போகும். ஏன்னா 2 கப்பல் ஓடுது, பத்தல. அங்கிருந்து போன் வந்துச்சு, அதுக்கப்புறம் கப்பல் விலைக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. என்ன ரேட்டுக்கு வாங்கினீங்க? அது நம்ம ஊர் கணக்குக்கு வந்து ஒரு 150 ரூபாய்க்கு வாங்கியிருப்பீங்களா? 3000 கோடி வருங்க. ஒரு கப்பல் 3000 கோடி. 3000 கோடி. ஒன்று வந்து சரக்கு கப்பல், ஒன்று சொகுசு கப்பல். கையில கொடுத்து வாங்கினீங்களா? இது கை மாற்றி வாங்கினீங்களா? கை மாற்றி. அது அவங்களால நிர்வாகம் பண்ண முடியாட்டாங்க. பிறகு எனக்கு ஃபோன் வந்துச்சு, பிறகு நான் போனேன். 3000 கோடி ஒரு கப்பல். வேற எதுவும் உங்களுக்கு வாங்குதா? இந்த கப்பலுக்கு பெயிண்ட் அடிக்கிற வேலை இருந்தா சொல்லுங்க, வரேன். ஐயா உங்களுக்கு ஐயா உங்களுக்கு ஒரு கப்பலே எழுதி தரேன். என்னையா நீங்க பெயிண்ட் அடிக்க? கப்பல் நான் கூட தான் பேப்பர்ல எழுதி தருவேன். 4 கப்பல் எழுதி தரேன் உங்களுக்கு. கப்பல் 4, இது ஒரு கப்பல் எழுதி தரேன். 4 எழுதி தரேன். சரி. 4 இன்னொரு 4 கூட 44 கப்பல் எழுதி தரேன் நான். சரி. ரப்பர் ஏற்றுமதி, இறக்குமதி, தோல் இறக்குமதி. ஆமாங்க. ரப்பரை வச்சு தோல் தயாரிக்கிறீங்க. ஆமாங்க. நீங்க சொன்ன லெதர்னா தோல். ஆமாய்யா, தோல் தானே? ஐயா தெரியுமாண்ணா? அது எப்படி ஐயா ரப்பர்ல தோல் தயாரிக்க முடியும்? சில ரசாயன பொருட்கள்லாம் நாங்கள் சேர்த்து செய்வோம். அப்படியா? சில மூலிகை போட்டுக்கலாம் சார். மூலிகைலாம் போடுவீங்க? சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலக்காய்,
இந்த மாதிரி ஏலக்காய் சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் ஆமா. நான் அந்த ஜாதிக்காய் இதெல்லாம் போட்டு சில ரசாயன பொருட்களை கொண்டு ஆமா. பல அரிய வகை மூலிகளை கொண்டு தயாரிக்கப்படுகிறது இந்த ரப்பரில் இருந்து வரும் லெதர். ஆமா. பட் சரி ஐயா, அடுத்த வாரம் நீங்க கண்டிப்பா கிளம்புங்க. அது ஐயா நான் அதான் சொல்ல வந்தேன் சார். பேசிட்டு ஒரு 5 கடைக்கு போயிட்டு வந்துட்டேன். சரி வேப்பங்கன்னு கிடைக்கல. ஐயா. நீங்க எங்கன்னா வாங்கிட்டு கூட நான் அந்த நம்பர் தரேன். எனக்கு நம்பர் வச்சு ஸ்கேன் பண்ண அங்கேயே கூட காசு அனுப்பிச்சு. சரி 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 நான் 5 இடம் இல்ல விசாரிச்சிட்டேன். 3000 கோடியில கப்பல் வாங்குறவங்களால ஒரு 30 ரூபா ஊத்து வேப்பங்கன் வாங்க முடியும்னு நினைக்கும் போது தான் கஷ்டமாகுது. ஐயா, நீங்க தான் அந்த கண்ணு இல்ல கையால 3000 கோடியில ரப்பர் வாங்குறேன்றீங்க. இந்த கையால வாங்கிட்டு பணம் எப்போ அவர் என்ன பண்ணாரு தெரியுமா நீங்க? சொல்லுங்க ஐயா. வேப்பங்கன்னு கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஏதோ கம்பி எடுத்துன்னு வந்தாரு. எங்க மாமா அப்படின்னா இல்லப்பா இந்த வேப்பங்கன்னு இருக்குதுல்ல அதை புடிங்க போய் கொடுத்துடலாம் அப்படின்னு கிடைக்கல ஐயா. 5 கிடைக்கல. ஒரு புலிசா இருந்தது. கிடைக்காதால தான் அந்த ஆப்ஷன் போனேன். கிட்ட போய் ஸ்கேனர் அனுப்புங்க அவரு. நம்பர் சொல்லுங்க. அந்த அவங்ககிட்ட செல்லுல இருந்து அனுப்பிச்சு அந்த தோட்டக்காரங்க செல்ல இருந்து ஃபோன் நம்பர் இருக்கா? 108 லாஸ்ட் 108. இல்ல சாமி, என் போன் நம்பர் எழுதிக்கிறீங்களா? உங்க ஃபோன் நம்பர் என்கிட்ட இருக்கு. இருக்கா? போடு. ஆனால் அந்த சிம்மான்னு தெரியல. இருங்க பார்த்து. அந்த ரப்பர் ஸ்டாம்பு கொஞ்சம் என் கையிலையும் கொடுங்களா பாருங்க. எங்கேயாவது பாருங்க. கீழே வச்சிருக்காங்க. சாமி. ரப்பர் ஸ்டாம்ப் பட்சா கொடுத்துருவாங்களா எல்லாமே? ஆமாய்யா. போமா கொடுத்துட்டு போறீங்களா? கொடுக்கங்க. என் நம்பர் எழுதிக்கிறேன். சரி லண்டன் வரட்டுமா? நம்பர் எழுதிக்கணுமா? ஐயா உங்களுக்கு வந்து லாஸ்ட் 87 ரீல் விடுறோம் பாருங்க. மாத்திட்டீங்களா? இதான் சாமி. என்ன ஒரு கப்பல் வியாபாரி பின்ன ஒரே நம்பரை வச்சுன்னு இருப்பாரு. டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ரப்பர் தேவை லெதர் தேவைன்னு. சரி லெதர் வியாபாரி ஐயா. சரி ரப்பர் வியாபாரி ஐயா. சொல்லுங்க ஐயா. போயிட்டு வரேன் ஐயா. சரிங்க. பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. சரிங்க ஐயா. வெளியே போனார்ல, அதனால 2 நாள் மாத்துட்டான். உன்னை சொல்லி குற்றமில்லை, என்னை சொல்லி குற்றமில்லை. காலம் செய்த போல மடி கடவுள் செய்த புத்தமடி. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். புரியுதா? தெரியுது. புரியுதா? தெரியுது. புரிகிறதா? இப்ப லாஸ்டா பாடின லைனை மறுபடியும் பாடுங்க. ஓடிட்டுதான் பாடுங்க. உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ உனக்கெனவா நான் பிறந்தேன், எனக்கெனவா நீ பிறந்தாய். அப்புறம் ஏன் எதிர்பார்ப்பு? கடவுள் சொல்லி என்ன கேட்டா வந்தீங்க, நீங்க தானே வந்தீங்க. நீங்க தான் நான் டெய்லியும் வருவேன் தருவேன்னு சொன்னனா? நீங்க சொல்லிட்டு தானே கொடுக்குறீங்க. ஒன்றே புட்டு நான் டெய்லி வருவேன்னு சொன்னனா? நாங்க வர அன்னைக்கு புருஷன் முன்னாடி அந்த பக்கம் போயிடுவீங்க, இந்த பக்கம் போயிடுவீங்க. பறவைகள் நாங்க வந்து சாப்பாடு கொடுக்குற அன்னைக்கு யாரும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டீங்க. முந்தானத்து வந்தோம் தானே? இவன் எங்க போயிருந்தேங்க? எங்க போயிருந்தீங்க? நீ இந்த பக்கம் அந்த அக்கா கிட்ட பூ கட்டி நிக்கிற. முந்தானே பூ கட்டினியா? கரெக்டா சொன்னா பூ எடுத்து பூ கட்டினியா? தலைவர் அந்த பக்கம் எங்க இருந்தாரு? இல்ல அப்ப நாங்க என்ன பண்ண முடியும்? கூட அங்கதான் விசில் வச்சாங்க. விசில் வச்சு காரணம் கேட்டா ஒண்டே புட்டு வருது. ஒண்டே புட்டுக்கு விசில் வேற அடிக்கிறாங்களா? எழுப்பு விடும் போது ஒண்டே புட்டு வருதுன்னு வந்திருக்காங்க. போகணும் 2 நாளா வரல, போய் கேட்கணும். 2 நாளா வரல, கேட்கணும். அதுக்குதான் பாட்டு பாடினீங்களா? பாடினீங்களா? மச்சிவா போயிட்டு வாங்க. ஒன்று மட்டும் சரி கட்டுமா? நாங்கெல்லாம் அப்போ விசில் அப்போ வர வேண்டியது. சாப்பாடு எல்லாம் இது பண்ணாலும்
குழம்பு சாப்பாடுலாம் சாப்பிட்டு ருசியாகி போச்சு. ஏன் நீங்க ருசியா செய்ய மாட்டீங்களா? செய்வோம், காசு கிடைக்கல ஐயா. காசு சாதாரணமா செய்யற குழம்பு கொஞ்சம் சந்தோஷமா செஞ்சனா அது ருசியா இருக்கும். இந்த ஆளுகெல்லாம் சமைச்சு போடணுமா தலையெழுத்தா நீ செஞ்சனா அது நீ என்னதான் எக்ஸ்ட்ரா போட்டாலும் அது ருசி இல்லாம தான் இருக்கும். நாங்க அரைக்கிறதுக்கு மிக்சி இல்ல, ஆட்டுறதுக்கு உரல் இல்ல. அந்த காலத்துல மிக்சியில அரைச்சாங்களா உரல்ல? அன்னி கூட இல்லையா? ரோட்ல வச்சு அரைக்கிறோம். அந்த சாமிக்கு ஒன்று கொடுத்துட்டேன். பாட்டி அன்னதானம் வந்து டெய்லி குடுக்குறோம், கொடுக்காம இல்ல. இந்த மாதிரி பேக் பண்ணி வர அன்னைக்கு ஃபுல் சாப்பாடு வர அன்னைக்கு மட்டும்தான் கார்ல வருவோம். அது எப்பயோ சொல்லிட்டேன், ஞாபகம்தா? 10 நாளா சொல்லி தட்டுல போட்டு ஒரு நாளைக்கு புளி சாதம், ஒரு நாளைக்கு லெமன் சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு வெஜிடபிள் சாதம்னு தட்டுல போட்டு அந்த பக்கம் இருந்து கொடுத்துன்னு வருவோமா. இதுனா பேக்கிங் பண்றது கொடுக்கறது வந்து தெரியாது. அது தட்டுல போட்டு கொடுக்கும்போது பொதுமக்கள் எல்லாருமே அப்படியே வந்து நிப்பாங்களா, சந்தோஷமா சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்துறது. பாதி சாமியார் பாதி மக்கள் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா போறாங்க. எல்லாரும் வந்தாங்களா அவங்க உங்க அம்மாவா? எங்க மாமியார் மாமியார் ஒரு பையன், உங்க பையனா? அவன் என் பையன். ஒரு பையன் வந்தாங்க. அதான் நீ எங்க வெளியே போயிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. ஆமா, நான் அப்பயே உங்க அம்மா நினைச்சுக்கினேன். எங்க மாமியார் எங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க. 32 வருஷம் ஆகுது, 33 வருஷம் ஆகுது. அப்பா இருக்கிறார். ஓகேவா? பையன் வந்து பாக்குறானா? பாக்குறீங்களா என்ன? ஐயா இதுவே போதும் ஐயா. நாங்க மறந்து அதை நினைச்சாலுமே செடியில இலை கொட்டுற மாதிரி. சரி சரி சரி. நீங்க இருக்கும்போது அப்புறம் என்ன ஆகுது? நான் இருப்பது ஒரு அரை மணி நேரம் 1/4 மணி நேரம் சும்மா பேசுவேன், கிளம்பி போயிடுவேன், அவ்வளவுதான். இந்த சந்தோஷமே போதும், இதுவே போதும். இதுவே பணம் குத்தப்படி, இதுவே அன்பு குத்தப்படி. பாட்டி நிறைய ஐஸ் வைக்குதே. ஐயா சரி சரி. வீட்டுக்காரர் எதுனா சொன்னோன்னு வச்சுக்க, அந்த கதையை எடுக்காது ரெண்டு. சரி சரி சரி. பரவாயில்லையா? ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதா? சிமெண்ட் வாங்கி சிமெண்ட் வேற வாங்கி போட்டுக்கிறீங்களா? மணல கலந்து ஒரு உள்ள வைக்க முடியாது. சரி சரி சரி. ஒரு சாதாரண மழை வேற வந்துச்சுன்னா தாங்காது. அதெல்லாம் நம்ம பட்டை வாங்கி போட்டீங்க. சரி சரி. கிளீன கட்டுறதா பிரிச்சு விட்டு கட்டி அதை ஆட்டோமேட்டிக்கா விட்டாச்சு. வெட்ட போறாங்க. இது வந்து விட்டுட்டு மேல எல்லாம் மரத்தெல்லாம் எடுக்க போறாங்க. மரத்தெல்லாம் எடுத்துட்டு அதுக்கு இல்ல ரவுண்டான வராது. ரவுண்டானா அங்கேயே முடிஞ்சிடும். ரவுண்டானா அங்கேயே முடிஞ்சிடும். பாட்டியா இல்ல மரத்தை வெட்ட சொல்லிக்கிறாங்க. ஓட்டு மேல எடுப்பாங்க, இது எடுப்பாங்க. இது காலையை கழிச்சு ரெண்டாவது ஒன்றும் ஆகாது. இல்ல இல்ல அவரே தான் எடுக்க போற. மரம் வெட்டி தானே அவரே தானே கூட. சரி சரி சொல்லி எல்லாருக்கும் ஏற்படுத்தும். சரி சரி. போயிட்டு வரட்டுமா? சரி சாப்பிடுங்க. நமச்சிவாய் நமச்சிவாய். அன்னதானம் கொடுக்குறாங்க. அவங்க பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். அன்னதானம் கொடுக்குறாங்க. பல்லாண்டு வாழணும், வாழ்க வளமுடன். ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் வாழணும். அன்னதானம் கொடுக்குறாங்க. ஹாப்பி பர்த்டேமா, வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நம சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு பல்லாண்டு நீடூடி வாழ வேண்டும். அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால பல்லாண்டு வாழணும் வேண்டுகிறோம். ஓம் நமச்சிவாய. பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும். செல்வ செழிப்புடன், மன மகிழ்ச்சியுடன், உடல் ஆரோக்கியத்துடன் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன். அன்னதானம் கொடுக்கிறோம். அவங்க பல்லாண்டு காலம் வாழணும், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அவங்க பிறந்த நாள் அவங்க நல்லா இருக்கணும். வாழ்க நமச்சிவாய. குத்துரு போயிட்டு வா. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் அருளால இன்று 31/5/2025 இன்றைய தினம் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு காலம் நீடூடி வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். அவங்க சார்பாக அன்னதானம். அண்ணாமலையாருக்கு அரோகரா. எத்தனை ஐயா? அன்னதானம். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டுகள். ஓம் நமச்சிவாய.
ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை? சரி சரி. ஏன் தாத்தா தலையில் இதெல்லாம் போட்டுக்கிறா? கண் ஆப்ரேஷனா? கண்ணாடி போடலாம்ல? இப்பதான் வரியா? நான் தான் தெளிவா சொல்றேன். அன்னதானம் நேத்தெல்லாம் கூட தான் தட்டில் எடுத்து வந்து கொடுத்தமே. அன்னதானம் வந்தா தான் வர முடியும். அன்னதானம் ஸ்பான்சரே வராம எப்படி வர முடியும்? சாப்பிட்டவங்க ஒன்று வாங்கிக்கோங்க ஐயா. இப்போ இவ்வளோ சாப்பாட்டுக்கு 20,000 மேலே ஆகுது ஐயா. டெய்லி அது வர முடியுமா? வரும்போது வந்துருவோம். நல்லா சொன்னல, வரமாட்டேன்னு சொல்லல. இல்லைன்னா கூட தட்டில் எடுத்து வந்து கொடுத்துனுக்கிறோமா இல்லையா? ஒன்று தானே? 2 சிவாய நமக. நமச்சிவாய. 1 1 தானே கேட்டீங்க? 1 ஒன்னா 2 கொடு. சிவாய நமக. நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய. இனிய முக்கண்ணனின் திருநாள் வாழ்த்து. திருநாள் வாழ்த்து. நமச்சிவாய. போயிட்டு வாங்க. 1 2 கொடுக்கணும். சரி வீணாக்கூடாது. அதனால தான் 1 கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய. 2 யாருக்கு? ஓம் நமச்சிவாய நமக்கு. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. 1 இருக்கு. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. தாத்தா 1 ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். 1 ஓம் நமச்சிவாய. 2 மாமா 2 ஓம் அருணாச்சலேஸ்வராய நமக. அவன் உட்கார முடியாது, குண்டாகிறான் அவன். எல்லாம் உட்கார வச்சிருவான் அவனை. ஓம் நமச்சிவாய. 2 ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ஓம் நமசிவாய நமக. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ண குடும்பத்தினர். நல்லா இருக்கணும். வேண்டிக்குங்க. ஓம் நமசிவாய நமக. அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். நமச்சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய நமக. என்ன ஆச்சு நாய்க்கு? அடிபட்டுச்சா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தீங்களா? போயிட்டு தான் எடுத்து தையல் போட்டு. எப்படி அடிபட்டுச்சா? அறுவாள் அறுத்துட்டாங்க. அருவாள் அறுத்துட்டாங்களா? யாரு? பக்கத்து வீட்டுக்காரு வீட்டாண்ட போகுது. அதெல்லாம் ஃபுல்லாக போயிட்டு வீட்டாண்ட போதுன்னு அறுத்துட்டாங்களா? 25 தையல் போட்டுணுண்டா போயிட்டு. இந்த அருணாச்சல டெஸ்ட் இருக்குல்ல, தலை தொங்கிட்டு இருக்கு. மயக்க ஊசி போட்டுருக்காங்கல்ல, இன்னும் தெரியல. இன்னும் ஒரு 1 hour ஆகுமா? சாமி, வீட்டாண்ட நாய் வருதுன்னு அறுத்துறாங்களா? கொடுங்க. நாக்கெல்லாம் தொங்கிட்டு இருக்கு பாருங்க. இட்டு பாருங்க. ஊசி போட்டுருக்காரு. ஊசி போட்டு வெயில் அதிகமா இருக்கு. எடுத்துன்னு போங்க, எடுத்துன்னு போங்க. எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய. நாய் வீட்டாண்ட வருதுன்னு அறுத்துட்டு இருக்காங்க பாருங்க. நல்ல மனிதர்கள். ரெண்டு கொடு. சிவாய நம்ம. நாந்தி தாத்தா நான் மறுபடியும் வேஷம் போட ஆரம்பிச்சிட்டியா? தஞ்சாவூர் வருஷம் நாங்கள் போக முடியல. ஏன் மயக்கம் வருதா? என்ன தாத்தா மயக்கம் உனக்கு? எத்தனை? 2 சிவாய நமக. சிவாய நமக. 2 ஓம் நமச்சிவாய. என்ன வச்சுக்கிற பையில? எத்தனை ஐயா? எத்தனை? 1 குடும்பம். 2 2
2 ஐயா சின்ன அண்ணாமலையார் பெரிய அண்ணாமலையார் சின்ன அண்ணாமலையார் பெரிய அண்ணாமலையாரா? ஒரே அண்ணாமலையார், உலகத்துக்கு ஒரே சூரியன் மாதிரி ஒரே அண்ணாமலையார். புளி சாதம் வாங்கிங்க. தண்ணீர் சாப்பிடுங்க. தண்ணி ஒன்று கொடுத்து வரேன் ஐயா. சிவாய நமக. நமச்சிவாய. நமச்சிவாய ஐயா. வாழ்க அண்ணாமலையார் ஐயா. 1 2 2 தாங்க இன்னைக்கு 2. இன்னைக்கு மட்டும் 2. ஏன் டெய்லியும் தான் வாங்கிக்கலாம், உங்களை யாரும் வேணான்றாங்க. ஒன்னொன்னு போதும். பசிச்சா எக்ஸ்ட்ரா பசிச்சா ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம். நமச்சிவாய. நல்லா இருக்கணும் அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. வாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. 2 ரெண்டு இப்படி வந்தீங்க. நல்லா சாப்பாடு சாப்பாடு நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்ததா? சரி. ஒன்று போயிட்டு வாங்க. நேற்று வந்துச்சா சாப்பாடு? அருமை. தக்காளி சாதம் அருமை. சரி சாப்பிடுங்க. சிவாய நமக. உங்களுக்கு 1 புளி சாதமா? புளி சாதம். நமச்சிவாய. 2 நமச்சிவாய. நமச்சிவாய. ஒரு வெள்ளை சாதம். ஒரு வெள்ளை சாதம். நமச்சிவாய. ஒரு சாதம். அந்த பையனை கொண்டு வாங்கி கொடுத்துருங்களா? இந்த பையனை கொண்டு ஓம் நமச்சிவாய. இட்லி மணி. சிவாய நமக. அண்ணாமலையாருக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய. 2 நாள் பாட்டு இல்லையா? வந்தமே எங்க அங்கே முடிஞ்சிருது. பாருங்க, அங்கே முடிஞ்சிருது. இந்த பக்கம் வருதுல, அந்த பக்கம் வரீங்க. அந்த பக்கம் இது எது வரைக்கும் வரும்? குளம் இருக்கு. யாரு கேமராமேன் இருக்காரு? அந்த குளம் வரைக்கும் கேளுங்களா? எந்த குளம் வரைக்கும்? கொடுங்க. தட்டில் கொடுக்குறோம்ல, தட்டில் கொடுக்கும்போது பொதுமக்கள் எல்லாருமே வராங்க, அதனால அப்படியே கொடுத்துறோம். ஆமா, சாமிங்களுக்கும் கொடுக்குறோம். பரவாயில்ல. பாதிக்கு பாதி சாமி, பாதிக்கு பாதி பசியா இருக்கிறவங்க. 2 தாத்தாவா? ஓம் நமச்சிவாய நமக. 2 ஓகேவா? சனிக்கிழமையா? எப்போ வருதோ அப்போ. அவ்வளோதான். எப்போ வருதோ அப்போ வந்துடுவோம். வாட்டர் பாட்டில் ஒன்று கொடுத்துறானு. எதுனா 2 எப்போ வருதோ அப்போலாம் வந்துடுவோம். வர அன்னைக்கு கண்டிப்பா அங்கே இருப்போம். ஸ்பான்சர் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். ஓகே வந்துங்களா? பாய். எங்க பாத்தீங்க? பாத்துட்டீங்களா? மெய்யாலுமா? சாப்பிட்டீங்களா? இது என்ன? இது என்ன? வெயிலின் கோலம். மழை வந்தா மழை வருதுன்றீங்க, வெயில் வந்தா வெயில் வருதுன்றீங்க. தண்ணி வந்தா அடுத்தா தண்ணின்னு கேட்குறோம். அப்புறம் வேற என்ன கேட்போம்? 2 கேட்போம். வடை கொடுக்குறோம். மசால் வடை. வேண்டாம். சாமி யாரு? எத்தனை வேணும்? சிவாய நமக. எத்தனை வேணும்? 2 நமச்சிவாய. ஒண்ணா வெட்டி கொடுக்குவா. அது ஒரு சாப்பாடு 50 சட்டா வச்சுவா. இதெல்லாம் வந்தா டெய்லியும் வந்தா பரவாயில்ல. நானே நாளைக்கு ஒரு வாட்டி தான் வரேன். வெளியில இருந்தா நேற்று வேலை நீங்க டெய்லியுமே சாப்பாடு கொடுக்குறோம். ஆனா முன்னாடியே முடிஞ்சு தட்டில் போட்டு கொடுக்குறோம். இந்த தட்டில் போட்டு கொடுக்குறோம் பாத்தீங்களா? அது பொதுமக்கள் எல்லாருமே வராங்க, அதனால முன்னாடியே முடிஞ்சிருது. டெய்லியுமே வந்துருந்தாங்க. ஒரு நாள் கூட வராம இல்ல. ஐயா எத்தனை ஐயா? என்ன சாப்பிடுங்க?
நீங்க சாப்பிட வேண்டிய சாப்பாடு நல்லா இருக்கும். ஓகே. நமச்சிவாய. கேமராமேன் லீவ் போட்டாங்க. கேமராமேனு உட்காந்துக்கிறாரு, அவர் யாரு தெரியுது? ஒயிட் ரைஸ் குழம்பு வடை தொட்டு கட்டு வடை. ஒயிட் ரைஸ் குழம்பு வடை தொட்டு கட்டு. ஒன்று சிவாய. நமச்சிவாய. எந்த சின்ன பையன்? ஜட்டிலாம் ஓடிடுவானே அந்த பையன் தான். ஒரு வடை ஒன்று கொடு. 2 சின்ன பையனை எப்படி அடையாளம் காண வேண்டியதா இது? எத்தனை ஐயா? 2. ஏன் ஐயா புளி சாதம் சாப்பிட மாட்டீங்களா? மோர் போட்டு சாப்பிடுவேன். மோர் போட்டு சாப்பிட போறீங்களா? ஆடு சூடு பகவான். கையில் 2 வெள்ளை சாதம் கூட லூஸ் மோஷன் ஆகுதான். சாம்பார் சரி, ஒன்று போதுமா? இது சாம்பார் தானே? வடை, இது சாம்பார். கனவு சாப்பாடு. நாளைக்கு SRGDS ஸ்கூல் ஈசாலிங்க இங்குதா? ஆமா. அதுக்கு எதிரில் SRGDS ஸ்கூல் அங்க நான் எனக்கு போன் பண்ணுங்க. இல்ல அங்க போயிட்டு லெட்டர் பேட் கொடுக்குறேன். அவங்க இட்டுன்னு போய் ஆபரேஷன் ஃப்ரீயா பண்ணின்னு வருவாங்க. சரி சாமி. நாளைக்கு போனோம். ஆதார் கார்டுலாம் இல்ல அதை கேட்க மாட்டாங்க. சரி. நான் லெட்டர் பேட்ல கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். சரி. என் போன் நம்பர் கொடுமாமா. ஃபோன் நம்பர் மட்டும் கொடுங்க. எனக்கு சாயந்தரமா போன் பண்ணுங்க. சரி, சரி. நான் கையெழுத்து போட்டு இவர்கிட்ட கொடுத்து அனுப்புறேன். சரி. இந்த மாதிரி இவருக்கு ஆபரேஷன் பண்ணுங்கன்னு. நாளைக்கு அங்க போயிட்டு ஒன் டே ஃபுட்ல இருந்து அமிச்சாங்க. நான் சொல்ற ஆளை பாருங்க. அவர் இட்டும் போவாங்க ஆபரேஷனுக்கு. ஃப்ரீயா பண்ணி ஆபரேஷன் பண்ணிட்டு இட்டு வந்து விட்டுருவாங்க. சரி, சரி. சரியா? சாயந்தரமா சாப்பாடு கொடுத்துட்டு தரேன். சரிங்க. ஓரமா அப்படி நில்லுங்க. லிங்கம் ஈசானி லிங்கம், லாஸ்ட் லிங்கம். அங்க. பெட்லிங்கம் நம்பர் தர இருங்க. ஓம் நமச்சிவாய. 2 நாளைக்கு 1 நாளைக்கு போகணும். சரி ஐயா. காலையிலே போயிடுங்க. 5 மணிக்கு போங்க. காலையில் 5 மணி. அப்பதான் கூட்டம் இருக்காது. எத்தனை மணிக்கு இது பண்ணுவாங்க? ஐயா 4 மணி இல்ல, அவர் 5 மணிக்கு. டாக்டர் வரதுக்கு 7 மணி ஆகும். இல்ல, அவர் ஆதார் கார்டு லெட்டர் பேட்ல போட்டு கொடுத்தா அதுதான். ஆமா, ஆதார் கார்டு எதுவுமே இல்ல அவர்கிட்ட. பாருங்க, 5 மணிக்கெல்லாம் போயிடுங்க. டாக்டர் 7 மணி 7:30 மணி ஆகும். ஆனா 5 மணிக்கெல்லாம் அங்க கூட்டம் லைன்ல முன்னாடி போய் உட்காந்துக்குங்க. நான் லெட்டர் கொடுக்குறேன். நீ சாயந்தரம் நான் லெட்டர் அவர்கிட்ட கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். உங்க பேரு டீட்டெயில் மட்டும் சொல்லுங்க. லெட்டர் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன். ஆமா, நான் கையெழுத்து போட்டு வெறும் சீல் போட்டு. இந்த குணா கமல் மாதிரியே இருக்கிறார். பார்த்த வீழி பார்த்த பயங்கி நாங்கள் சோபா போட்டு இந்த எழுதி கொடு. ஃபோன் நம்பர் எழுதி கொடு. தாத்தா, நீ எப்படியும் காலையில இருந்து வர்றது கஷ்டம். சாயந்தரமே வந்துடுறாங்க. ஆமா, நீ எப்படி இங்க படுத்து தூங்க தானே போற? அவங்க படுத்து தூங்கிட்டு காலைல போய் இது பண்ண. 7:30 மணிக்கு அவங்க வருவாங்களா? 7 மணிக்கு டாக்டர் வருவாரு. ஆனா நீ 5 மணிக்கெல்லாம் போயிடு. ரத்தமே இல்லை. கொடு. 2 எட்டுமா? போயிட்டு வாங்க. சாப்பாடா? போயிட்டு வாங்க. புரியுதா? சரி சாமி. கொடுக்குறது. போயிட்டு வாங்க. ஃபோன் பண்ணு சாயந்தரமா. மறக்காம நீ ஃபோன் பண்ணாதான். சரி. பாதுஷா பத்தமா? பார்ப்போம், மீண்டும் பார்ப்போம். நாளைக்கு பார்ப்போம். அங்கே இரு. வரேன். அங்கே இரு தாத்தா. எத்தனை வரும் தாத்தா? நீங்க போய் வாங்கிக்கங்க. நமச்சிவாயம். நமச்சிவாய தாத்தா. என்ன கடை வச்சிட்டேன்னா வாக்கு பழிக்கட்டும். உங்க வாக்கு பழிக்கட்டும். என்னுடைய வாக்கு. சரி, நாளைக்கே நீ ஒரு கடைக்கு முதலாளி ஆயிடு. பலிக்கும் தாத்தா. பழைய ஹிஸ்டரி மறுபடியும் பேசாத. கடை இப்ப இருக்குது. அவகாசம் இல்லையே. சரி.
வாயா தரங்க ஐயா. நமச்சிவாய நைனா. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. மசால் வடையுடன் சாப்பாடு சாப்பிடுங்க. தண்ணி இருக்குதா? சரி, சாப்பாடு மட்டும் போதுமா? ஓம் நமச்சிவாய. ரெண்டா? ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய சாப்பிடுங்க நைனா. எது நைனா? ரெண்டு. ஓம் நமச்சிவாய. பார்த்து விட்டுற போற நைனா. வெள்ள சாதம் 1. நல்லா இருக்கீங்களா சாமி? நமச்சிவாய. எங்க போயிட்டு வரீங்க? சரி சரி. ஓ அங்கேயா? எப்பத்துல இருந்த? 3 மாசம் ஆச்சு. சரி 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 பரவாயில்ல பரவாயில்ல. சந்தோஷம் சாமி. வாங்கிக்கோ. 2 வெள்ளையா கொடுத்துரு. என்னக்கா நல்லா இருக்கிறியா? ஆமா கொடுக்குறோம். அங்க அந்த பக்கம் கொடுத்துட்றோம். சாப்பாடு கொடுக்காம இல்லை, கொடுத்துதான். ஓ சாப்பிட்டு 3 நாள் ஆகுதா? உண்மையாக சாப்பாடு வந்து உங்களை தவிர மதியானத்தை நான் எங்கேயும் சாப்பிட மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன். இது கூட போடணும். ஆனா எல்லாருமே வீடியோ பாக்குறவங்க சொல்றாங்க, எல்லாரும் ஒரே டைலாக் எல்லாருக்கிட்டையும் சொல்றாங்கப்பா அப்படின்னாங்க. என்ன இதான் அதிகமாக பேசக்கூடாது. நான் உன்ன சொல்ல விடு. என்ன பாக்குறீங்க? எங்கேயோ போடணும். தண்ணி ஒண்ணு விடு. நானும் சரி வருங்க, எங்கேயும் போட்டுருக்கேன். சரி சரி. இவரும் சில நேரம் சாப்பிட்டேன்றாரு. ஓம் நம்ம வடை வச்சோமா உங்களுக்கு? நாளைக்கு காலையிலே போயிடணும். ஈசான் லிங்கம் எதிரில் ஸ்கூல் ஒன்று இருக்கும், பள்ளிக்கூடம். பள்ளிக்கூடத்தில் ஈசான் லிங்கம் கொஞ்சம் தூரம் போனோடனே பள்ளிக்கூடம் இருக்கும். அங்கே போங்க. ஆமாம். சிவாய நமக்கு. கீதை கையில் வச்சுக்கிற ஊருக்காவ ஏனைண்ணா? ஒரு சாப்பாட்டுக்கு எத்தனை தொட்டுப்ப? வடை வேணாமா? வடைய போயிருக்கோம், அதுவும் இருக்கட்டுமா? மகான். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நம்ம என்ன மகன் நல்லா இருக்கிறியா? சந்தோஷம் சந்தோஷம். சரி சாப்பிடுனா. ஒரு தண்ணி இதில் வை. தண்ணி இதில் வைக்கணுமா? அப்படி போய் வடை இதில் வைக்கணுமா? போயிட்டு வா. புருஸ்லி புருஸ்லி ருத்ராட்சி கைட்டு வச்சு தூங்குறியா? யாருன்னா கேட்கும் போது மட்டும் ஏற்று போட்டு எடுத்து வேற எப்படி வேகமா போறாம பாவி. யார் மேலாம் இடிச்சா என்ன ஆகிறது? ஆகிறது ஆகட்டும். ஒரு முடிவாக தான் இருக்கிறீங்க நீங்களா. போயிட்டு வாங்க. வர இதுமே கொடுத்துட்றீங்களா? சரி. ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். விநாயக பெருமானே, முருகப்பெருமானே, கிருஷ்ண பரமாத்மா போற்று. நமச்சிவாய். அங்கே மாட்டாங்க. வர 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 வா. வாடா சீக்கிரம். இந்தடா டேய். சரி சரி வரட்டா. நேற்று தயிர் சோறு போட்டேன். சாப்பிடல. போடக்கூடாதுன்ட்டு தயிர் சோறு போட்டேன். சாப்பிடல. பட்னி. நான் பட்னியா கூட இருப்பேன், ஆனால் தயிர் சாப்பிட மாட்டேன். இன்னைக்கு கறி வை சாப்பிட போட்டு சாப்பிட்டாரு.
வேற எதுவும் போடாம இருக்கிறாங்க. ஒன்று பண்ணாங்க என்னாச்சுன்னு தெரியல. லாஸ் ஆயிடுச்சு, ஏகப்பட்ட லாஸ் இல்லை. கண்ணகிரில எவ்வளோ மீந்துச்சு. போட்ட செலவு விவசாயத்துக்கு வந்திருக்காதுண்ணா. எப்படின்னா வந்திருக்கும்? அது எத்தனை நாள் செஞ்சாங்க அதை? நடுவில் வேற தர்பூசணியில கலர் அடிக்கிறாங்கன்ட்டாங்க. முடிஞ்சு போயிடுச்சு அது கதை. நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய. எத்தனை ஐயா? 2. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய 2. ஓம் நமச்சிவாய. கீரை குழம்புல இன்னைக்கு சாம்பார் புளி சாதம். புதுசா வந்துக்கிறீங்களா? சட்டத்திட்டங்கள்லாம் சொல்லிட்டாங்களா? சட்டத்திட்டங்கள் சொல்லிட்டாங்களா? நான் வந்து இங்கே 1 வாரம் ஆச்சு. கேட்டேன், இன்னைக்கு தான் பார்த்தேன். வந்து 1 வாரம் ஆகுது. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. 2 வேலை சாதம். நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. நமச்சிவாய. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தாத்தா வா வா தாத்தா வா. புளி சாதம். அதோட இன்னும் 5 கோடி ரூபாய் வேணும்னு கேட்குறேன். ஆமா பத்தாது இல்லை. அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஒன்றை மாதிரி நான் செய்யணும்னா 5 கோடி பத்தாது. இந்த மாதிரி செய்யறதுக்கு 5 கோடி. கடல் போல ஒரு சுத்தம். எத்தனை வேணும்? ஒன்று. ஓம் நமச்சி 2. பட்டினத்தார். இங்கே இருந்தீனா அங்கே இரு. நமச்சிவாய. சாப்பிடுங்க ஐயா. நமச்சிவாய 1. ஓம் நமச்சிவாய. ரெண்டு ఆయన எங்க இருக்குது உங்க மம்மி? 2. அந்த தாத்தா கூப்பிடுக்கா. அங்கே இரு சொல்லுவாரு. வாக்கா. Arunachala Shiva Arunachala
அமர்வித்ததன் சொல் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா இப்படிதான் உன்னையே நினைத்தாய் அருணாச்சலா நீங்கிடும் மண்ணை பெரிதொரு துதிவோ இதுவோ உனதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா உன்னையே மாற்றி ஓராதுலத்தின் உறுதியறியும் அருணாச்சலா உன்னை கண்டடங்கிட உன்னழகை அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா என்னை அழித்தோர் என்னை தலவாதிடும் இதுவோ ஆண்மை அருணாச்சலா இந்த உலகம் என்னை பிறரெடுக்க இது உலகழகோ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா மைமுல கழிவர் அகத்தினி புகும்போது அகத்தினி இல்லையோ அருணாச்சலா ஒருவரம் உன்னை கொடுத்தவர்கள் சூரே இது அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருளை தந்தனை ஆளுவதும் கடன் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கண்ணுக்கு கண்ணாய் கண்ணின்றி காணுமை காணுவதெருணாச்சலா பாதம் இருந்து போட்டவன் விடாமல் கலந்து முடிவுக்காய் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா கிரியுருவாகிய கிருபை கடலே கிருபை கூந்தருளாய் அருணாச்சலா கீழ்மேலெங்கும் கிளரொளி மணியன் கீழ்மையை காட்சி அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா முத்தமுத்தருத்தனை குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சலா குருவாய் கண்ணிய கொடுமைய பராத பூர்ணனை சேர்ந்தருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல
நீயும் அஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சலா கேளாதடிக்கும் கேளில் புகழை கேலி செய்யாதருள் அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணா